ஹலோ பிரைஸ்லாட் என்ற கத்துடைய வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 11வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நம்மை தூதர்கள் கொண்டு நம்மை பாதுகாத்து நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரயாணத்தை ஆஸ்வதிக்கப் போகிறார். நம்முடைய கையிட்டு செய்யும் காரியங்கள், வேலைகள், எல்லாவற்றிலும் ஊழியங்கள், எங்கே போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தூதர்களை அனுப்பி நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்ற வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய தூதர்களை கொண்டு காப்பாற்றி கரை சேர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தூதர்களை எனக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் என்னை பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி என்னை பாதுகாக்கப் போகிறார் என்று விசுவாசிப்போம். பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டு தான் இந்த நாளை நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு இந்த நாளில் நாங்கள் போகிற வழிகள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இந்த கரம் கூட இருந்து தூதர்களை அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பு கட்டளையிட்டு தந்து நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தி நாமத்தை மேம்படுத்த விடுமா. எங்களை காப்பாற்ற இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.